அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 21/11/2025 பிரதமை திதி மதியம் 2:47 வரை. அதன் பிறகு துவிதியை திதி அனுஷம் நட்சத்திரம் மதியம் 1:56 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் மதியம் 1:56 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் சந்திரனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வேலி அமைக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, பழைய நண்பரை சந்திக்க, தற்காப்பு கலைகள் பயில, வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரே ஒரு முறை நடந்தால் அது பாதையாகாது. அதே போல ஒரே ஒரு முறை நினைத்தால் அது லட்சியமாகாது. லட்சியத்தை அடைவதற்காக தினம் தினம் உழைக்க வேண்டும். தினம் தினம் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். தினம் தினம் நம்முடைய லட்சியம் என்ன என்று நம்முடைய அடிமனதிலிருந்து ஆழ்மனது வரைக்கும் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. லட்சியம், குறிக்கோள் அப்படின்னு ஏதாவது ஒன்று முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை அடையிறதுக்காக இரவு பகல் பனி புயல் மழைலாம் பார்க்காம எப்போதுமே உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அது வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2 மணி முதல் நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. பிள்ளைங்க விஷயம், அவங்களுடைய படிப்பு விஷயம் அல்லது உத்தியோக விஷயம் இதெல்லாம் பார்த்து முடிவெடுங்க. அதே மாதிரி கல்யாண விஷயத்தில் நீங்கள் பதட்டப்பட்டுறாதீங்க. விசாரித்து முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சொத்து பத்து வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரம் இருக்கா, என்ஓசி நல்லா இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அதே போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அந்த சொத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கா. சில நேரங்களில் என்ஓசி மூலமாக கண்டுபிடிக்க முடியாததை கூட சாதாரணமாக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் சொத்து வாங்கிறதா இருந்தாலும் விசாரித்து முடிவிடுங்க. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் இதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தான் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இன்றைய தினத்தில் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்கள் இது ஆசைப்படுபவர்கள் அதை பறித்து விடுவார்கள். ஆனால் அன்பு வைப்பவர்கள் அதற்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். நீங்கள் ஆசைப்படுவீங்களா இல்லை அன்பு வைப்பீங்களா?
நீங்கள் பூத்து குலுங்குற பூக்களை பார்த்தா எப்பொழுதுமே ரசிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. மேலே மேலே அந்த செடியோ மரமோ அதிகமாக பூக்கணுங்கிறதுக்காக நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதை வளர்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எது நல்லது நடந்தாலும், எங்கே நல்லதாக இருந்தாலும் அது மேலும் மேலும் நல்லதாக நடக்க வேண்டுங்கிற ஆர்வத்தில் நல்லதுக்கெல்லாம் துணை போகுவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 7வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்கள்கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் அல்லது அறிவுரைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வெளியாரெலாம் உங்களுக்கு புத்திமதி சொல்லிட முடியுமா? அதெல்லாம் நீங்கள் கேட்டுருவீங்களா? கேட்க மாட்டீங்கள்ல. வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில், ஆர்வத்தில், ஒரு ஆதங்கத்தை ஏதாவது சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொறுமையாக கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் முடிக்காமல் இன்றைக்கி சின்ன சின்னதாக கொஞ்சம் பணிஞ்சு போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் 6வது வீட்டில் தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசி ஒரு சிலர் உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்கள்கிட்டேருந்து சிலவற்றை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தவறாக புகழ்ந்து பேசுபவர்களை பக்கத்தில் சேர்க்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வலிமையாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அடங்குவாங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷத்துக்கும் எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மா ஸ்தானம் கொஞ்சம் வலுவிழந்துருக்குங்க. அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகளும் நிச்சயமாக கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொந்தக்காரங்க சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்கணும். அளவுக்கு அதிகமான வாயும் வெந்துரும், வாழ்க்கையும் நொந்துரும். அதனால தாங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு அளவோடு நீங்கள் பழகுவீங்க. அளவுக்கு மீறி நீங்கள் அவங்கள்ட்ட எந்த நட்பும் வைத்து கொள்ள மாட்டீங்க. சில விஷயங்களை சொல்லுவீங்க, பல விஷயங்களை சொல்லாமல் விட்டுருவீங்க. யார்கிட்ட எதை சொல்லணுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. 6வது வீட்டில் முக்கியமான கிரகங்களாமே உட்கார்ந்துருக்காங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைலாம் தீரும். பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அதில் தீர்ப்பு சாதகமாக வந்து சேரும். சகோதர வகையில் ஏதாவது முணுமுணுப்பு சலசலப்பு இருந்தால் கூட அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டு. வீடு கட்டுறதுக்கு லோனாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு கட்டுறதுக்கு வீட்டு பிளான் அப்ரூவல் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைக்கி முயற்சிக்கலாம், நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே போல் 6வது வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. ரகசியங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி அற்புதமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி
உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, குறையில்லாதவன் மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. ஆமாங்க, குறையில்லாதவங்க இந்த காலத்தில் நாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. எல்லாருக்குமே அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன குறைகள் இருப்பது சகஜந்தாங்க. ஆனால் தன்னிடம் இந்த குறை இருக்கிறது, தன்னிடம் இந்த தவறு இருக்கிறது அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காகவும் அந்த தவறை திருத்தி கொள்வதற்காகவும் போராடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுடன் முக்கியமான கிரகங்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பாக பிரபல யோகாதிபதி செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, சொத்து பத்து வாங்கிறது, விற்கிறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக முடியும், நல்ல விதத்திலேயும் முடியுங்க. பேச்சுவார்த்தையாகவே போயின்றிருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி பேச்சுவார்த்தை முடிஞ்சு விஷயமும் நல்ல விதத்தில் முடிஞ்சுங்கிற அளவுக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகரமாக லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து பத்து எல்லாமே அமையுங்க. சொத்து பத்து விவகாரங்கள் சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ராசியிலேயே உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களையும் அறியாமல் சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின், விட்டமின் டி இதெல்லாம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். அது ரொம்ப குறையாமல் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி திருமணத்துக்காக மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பாதகதாதியாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சுக்கிரன் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உதவிக்காக கை நீட்டுவதில் தவறில்லை. ஆனால் எக்காலத்திலும் எக்காரணத்தை கொண்டும் உறவினர்களிடம் கை நீட்டி விடாதே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. புலி பசிச்சாலும் புல்லை திங்காது அப்படிங்கிற மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் சொந்தக்காரங்க கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்க மாட்டீங்க. எல்லாம் அங்காளி பங்காளியாக இருக்கிறவங்க நாளைக்கு ஏதாவது சொல்லி காட்டுவாங்க. நான் தான் கொடுத்து உதவுனேன், என்னால் தான் ரொம்ப நல்லா இருக்கார், நல்லனா ஒரு கதை முடிஞ்சிருக்கும், இப்படியெல்லாம் சொல்கிற சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதனால தான் சொந்தக்காரங்கள்கிட்ட கௌரவத்தையும் கம்பீரத்தையும் கடைபிடித்து விட்டு நண்பர்கள் அல்லது 3வது மனுஷாலிடம் உதவிகள் பெற்று உன்னதமான வளர்ச்சியை அடையக்கூடியவர்கள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால சிலர் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே தொழில் தொடங்கினவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. ஆனாலும் கூட அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால பெருசாக முதலீடு செய்து பிரம்மாண்டமாக எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எளிமையாக ஏதோ கையில் இருக்கிறத வச்சு போட்டு ஆரம்பித்தாருங்க. சிம்பிளாக தாங்க ஆரம்பித்தார். 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டாருங்க. ஆனால் இப்போ ரொம்ப நல்லா இருக்காருங்க, நல்ல லெவலில் இருக்காருங்க. அவர் வேண்டான்னாலும் சிலர்லாம்
பங்கு போடுறதுக்கு வராங்க, பங்குதாரர் ஆகிறதுக்கு வராங்க, பணம் போடுறதுக்கு வராங்க. அப்படிங்கிற நிலைமை தாங்க எப்பயுமே நல்லது. நீங்களும் இப்போ அகலக்கால் வைக்காமல் எளிமையாக ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்ய பாருங்கள். 10ஆம் இடத்தை முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஆறுதலாக பேசுவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க போட்டி பொறாமையால் கொஞ்சம் மட்டம் தட்டுவாங்க. அவங்கள்ட்ட மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்றைய தினத்தில் வாங்குவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உண்மையான நண்பர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். உங்களை சுற்றி இருட்டு படரும் பொழுது மட்டுமே அவர்களால் நீங்கள் காண முடியும். அவர்களை அப்போதுதான் நீங்கள் பார்க்க முடியும். ஆமாங்க, உண்மையான நண்பர்கள் நீங்கள் வசதி வாய்ப்பாக இருக்கும் பொழுது உங்ககிட்ட நெருங்கி வர மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கேள்விப்பட்டு உடனே ஓடி வருவாங்க. ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்காமலே செய்யக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. இதையெல்லாம் பொழுதும் கஷ்டப்படும் காலங்களில் கை கொடுத்து உதவுவர்களை கடவுளாக நினைத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்யாதிபதி தனாதிபதி ஆகிய சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக நடக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏதோ அங்கேயும் இங்கேயும் வாங்கி புரட்டி வண்டி ஓடின்னு இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் கௌரவமாக தான் இருந்துருக்கோம், ஏதோ கடவுள் கௌரவமாக வச்சுருக்காரு அப்படின்னு சில நேரங்களில் நினைப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு கடன், இப்படி தான் வாங்கி கௌரவமாக இருக்க முடியுது. எப்போ நம்ம கைக்கு காசு நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால காசு பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது. வாயை கட்டி வயிற்றை கட்டி சிக்கனமாக இருந்தாலும் கூட பெருசாக சேமிக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே ஏதாவது 1-2 சேர்ந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல் அங்கங்கன்னு மருந்து மாத்திரைக்கு தான் எல்லாம் போகுது. நமக்குன்னு பெருசாக நாம் செலவழிக்கலைன்னாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, கூட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்குன்னு ஏதோ ஒரு வகையில் கரைஞ்சி போகுதேன்னு சில நேரங்களில் கலங்கி கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது பங்குதாரர்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சில பொறுப்புகள், பதவிகள் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. அதனால் 2 மணிக்குள்ளார முக்கியமான விஷயமா இருந்தால் முடிக்க பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்துட்டு மதியம் 2 மணி முதல் முயற்சிக்கலாம். மதியம் 2 மணி முதல் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உங்கள் இலக்காக வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக புது இலக்கை உருவாக்குங்கள். புது இலக்கை தொட்டு பாருங்கள். ஆமாங்க, அடுத்தவங்க பின்னால் ஓடுறது, அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே வாய்ப்பொத்தி கேட்டுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. யார் எது சொன்னாலும் அதை உங்களுடைய 6வது அறிவுக்கு உட்படுத்துவீங்க. பகுத்தறிவுக்கும் அதை பகுத்து பார்ப்பீங்க. அனுபவபூர்வமாக நடைமுறைக்கும் அது ஒத்து வருதான்னு யோசித்து பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு தாங்க அதெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதனால தாங்க இலக்குகள் அடுத்த
அடுத்தவங்க என்ன நிர்ணயிக்கிறது, நாம் பெரிய இலக்குகளை நிர்ணயிப்போம், அதை எல்லாரும் பின்பற்றி வரட்டும்னு சொல்லி எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக மாறிட்டீங்க, ஃபேஷனாக இருக்கீங்க. இப்போல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மாடர்னாக பண்ணுறீங்க. முகத்துக்கு எதாவது க்ரீம் போடுறீங்களா என்னன்னு தெரியல, ஒரு பளபளப்பு, ஒரு தேஜஸ் அதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்கள் கூட, நட்பு வட்டமெல்லாம் கூட இப்போ புதுசாக எல்லாம் அறிமுகமாயின்ட்டுருக்காங்க. பழைய நண்பர்களும் இருக்காங்க, இப்போ சில விஐபிகளும் நண்பர்களாக உங்களுக்கு அறிமுகமாயின்ட்டுருக்காங்க. ஏதோ பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டுருக்கேன்னு மனசுக்குள்ளேயும் சொல்லின்னு இருக்கீங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக கொஞ்சம் வருமானமும் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் அப்போ விதைச்சது, அப்போ போட்டது, ஆனால் நடுவில் எதுவும் வர காணோம். இப்போ கொஞ்சம் எல்லாம் அப்படியே கூடி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அடாவடியாக சிலர்லாம் பேசுவாங்க. நீங்கள் பாவப்பட்டு சிலருக்கெல்லாம் உதவி செய்திருப்பீங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக சில உபத்திரவங்கள் இருக்கும். இனிமேல் யாருக்காகவே நம்ம பாவப்படக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2 மணியிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தரம் தங்கத்தை விட உயர்ந்தது, வைராக்கியம் வைரத்தை விட உயர்ந்தது, அன்பு அகிலத்தை விட உயர்ந்தது. ஆமாங்க, தங்கன்னா வைரன்னா அதெல்லாம் தூசு திரும்புங்க. நாம் தரமாக வாழ்ந்தோம்னா தங்கம் நம்ம பின்னால் ஓடி வரும். நாம் வைராக்கியத்தோடு இருந்தோம்னா வைரம் நம்மளை தேடி வரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பொன்பொருள், அதை விட அன்பு ஆதரவு, பண்பு பாசம், குணநலன் இதுதான் முக்கியம் சொல்லிட்டு மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பல யோசனைகள் இன்றைக்கி ஓடிண்டே இருக்குங்க. கடந்த காலத்தில் சந்தித்த சில அவமானங்கள் அதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஒரு சில நேரம் வந்து போகிறது நல்லது தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி வேலை சுமை கொஞ்சம் இருக்கும், சில விஷயங்கள் தள்ளி போகும். சிலர் நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருப்பீங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் தாமதமாகுங்க, இன்றைக்கி முடியாதுங்க நாளைக்கு தரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன டென்ஷன் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் மதியம் 1:56 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் நிதானம் தேவைப்படுதுங்க. மதியம் 1:56 கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:56 நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணும். சின்ன சோர்வு, களைப்பு, வேலை சுமை இதெல்லாம் கூட கொஞ்சம் இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சிலர் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் சந்திக்க வேணான்னு நினைக்கிறவங்களை சந்திக்கிற மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ஓரளவு பாசிட்டிவாக இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தாகம் உள்ளவரை தான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். அதை போல தேவை உள்ளவரைக்கும் தான் உறவினர்களுக்கு நம்மீது பாசம் இருக்கும். எந்த சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க.
தேவையே இல்லாமல் ஏதாவது பேச சொல்லுங்கள், பேசிட மாட்டாங்க. எல்லாரும் தேவையை தேடி தான் ஓடி வராங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யாருக்கு எது விருப்பமோ, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தேவையறிந்து செய்து தரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு கூடிக்கிட்டே போகுது, கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. வீட்டில் மாற்றி மாற்றி ஏதாவது பழுதாகுது. டிவி இப்போ தான் புதுசாக வாங்கினோம், அதுக்குள்ளார அது பழுதாகிடுச்சு. மிக்சி கிரைண்டர் கூட அடிக்கடி தொந்தரவு கொடுக்குது. கேரண்டி பீரியடு முடியறதுக்குள்ளார கூட எல்லாமே இப்படி ஆகுது. என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. வண்டி புதுசாக வாங்கினோம், அதுலேயும் ஸ்பேர் பார்ட்ஸ் அடிக்கடி மாற்றின்னு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சிலர் வெளிமாநிலம் போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவருடைய நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது. அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றவற்றையும் நீங்கள் கொஞ்சம் பின்பற்றுறது, கொஞ்சம் பார்க்குறது நல்லதுங்க. அதே போல் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வெளிவட்டாரம் நல்லா இருக்குது, போகிற இடமெல்லாம் மரியாதை இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளார தான் கடனாளியே ஆயின்ட்டுருக்கோமே, அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளூர ஒரு பயம் இருக்குது. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் செய்ய வேண்டியதையும் நம்மால் செய்ய முடியலையேங்கிற மாதிரியான ஏக்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் கூட சில நேரங்களில் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேருந்து மதியம் 2 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணம் இல்லாத இளமையும் துணை இல்லாத முதுமையும் மிகவும் கொடுமையானது. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வயசுலேயே சுறுசுறுப்பாக படித்து ஒரு வேலையை நீங்கள் எப்பயுமே தேடிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுன்னு சின்ன வயசுலேயே நண்பர்களுக்காக தான் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பிரித்து கொடுக்குறவங்களும் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வயதான காலமாக இருந்தாலும் சரி, வயசு பருவமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் துணையோடு இருந்து மற்றவர்களுக்கு துணையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. லாபஸ்தானத்தில் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 7.5 சனி தான் அடின்னு அடித்து மிதிச்சு ஒரு வழி ஆக்குச்சு. ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பாடு தெரியலை, இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. செவ்வாய், சூரியன், புதன், சந்திரன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். எதிர்பாராத வகையில் கூட சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இருக்கிற வீட்டை வந்து இடிச்சிட்டு புதுசு கட்டலான்னு யோசிக்கிறீங்க. பாரம்பரியம் ரொம்ப பழைய வீடு, முன்னோர்கள்லாம் இருந்தது. ஆனால் அங்கங்கே ஒழுகுது, அங்கங்கே பழுதாகி நிற்கிது. எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சென்டிமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஏதோ கடனாக இடிச்சிட்டு கட்ட ஆரம்பிச்சிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செய்கிற தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்
தடங்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி திடீர் லாபத்தை கொடுக்கும், வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பொய் சொன்னால் நீதான் அதை காப்பாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் உண்மையை சொல், அது உன்னை காப்பாற்றும். ஆமாங்க, பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சேச்சே இதெல்லாம் நமக்கு வேணாம், நாம் உண்மையை பேசிட்டு போவோம், உள்ளதை பேசிட்டு போவோம், இருக்கிறத நாம் சொல்லுவோம். அப்போ தான் நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் கூட பொய் சொல்லாமல் எப்பொழுதும் உண்மையையே சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் வலுவாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பல விஷயங்கள் நல்ல விதத்தில் நடந்துட்டுருக்கு. பேச்சுவார்த்தை எல்லாம் போயின்னு இருக்குது, எல்லாம் முடிகிற மாதிரி தான் இருக்குது. அநேகமாக இன்றைக்கு நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் துளிர் விடுங்க, முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு ஓட விடுறாரு. எங்கே போனாலும் எதை தொட்டாலும் எதை ஆரம்பித்தாலும் ஒரு முயற்சியில் முடிய மாட்டேங்குது. 2-3 தடவை அலைய வேண்டியதாக இருக்குது. 4வது முறை 5வது முறை தான் நடந்து முடியுது. அதுக்குள்ளார மனசுக்கு ஒரு சோர்வு வருது, ஒரு சலிப்பு வருது. என்ன இப்படி இருக்குது, இன்னமும் நமக்கு நல்ல நேரம் வரலையா, நல்ல காலம் வரலையா, எப்போ தான் முழுசாக நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ராசிக்கு 10வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது, நல்ல செயலை எதிர்பாருங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிலேருந்து தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆமாங்க, சின்ன வயசில் நண்பர்கள் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. வளர வளர உறவினர்கள் பல புது விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சிலர் ஏமாத்துனாங்க, சிலர் வேறு மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, சிலர் மட்டம் தட்டி பேசினாங்க, சிலர் மறைமுகமாக தாக்கி பேசினாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு தாக்கு பிடித்து தன்னுடைய அயராத உழைப்பால் விடாமுயற்சியால் வெற்றியின் விளிம்பை தொட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தற்காலிகமாக உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலகுங்க, எதிர்ப்புகள் எல்லாமே அகலுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. அவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களா, அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகிறது, அது கொஞ்சம் அசிங்கமாக தானே போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாங்க. யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம கேட்டு பார்ப்போம், உதவுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். வருங்காலத்தில் நம்ம கேட்டிருக்கலாமே
அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால் கேட்டுருவோன்னு சொல்லி சில பிரபலங்களிடம் உதவிகள் கேட்பீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க செய்து கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வியாபாரத்துலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாகவும் பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு எடுத்துக்காட்டாக ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகங்களும் இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள பொருட்கள் சிலது வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2 மணி முதல் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்குறாங்கன்னா, ஒன்று நம்ம ஜாதகத்தில் அந்த நேரத்தில் குரு பகவான் சரியில்லைன்னு அர்த்தம். இல்லை அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா, அவர் ஜாதகத்தில் அன்னைக்கு குரு பகவான் சரியில்லாமல் இருப்பார், அல்லது கோச்சாரத்தில் அவருக்கு குரு பகவான் சரியில்லாமல் இருப்பார். அதனால் அறிவு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உள்ளது தாங்க. அதனால் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ, யாரோட சேர்ந்துருக்காரோ, எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்தளவுக்கு நமக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும், அறிவு ஆழமாகவும் இருக்குங்க. சரிங்க, இந்த அறிவை நாம் 2-3 வகையாக கூட பிரிக்கலாம் இல்லைங்களா. அதில் இந்த ஏட்டறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது படிப்பால் வரக்கூடிய அறிவுக்கு சொந்தக்காரர் குரு பகவான் தான். இப்போ தேர்வுக்காக நம்ம படிக்கிறோம், மனனம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறது, உள்ளுக்குள்ளார வாங்கி கொள்ளும் திறன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏட்டறிவு, அந்த புத்தகத்தை பார்த்து நாம் படித்து புரிஞ்சிக்கிற அந்த ஏட்டறிவுக்கு சொந்தக்காரர் குரு பகவான் தாங்க. அதே போல் எழுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏட்டறிவு எழுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எழுத்தறிவுக்கு சொந்தக்காரர் புதன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டதை, கற்றுக்கிட்டதை, புரிஞ்சுக்கிட்டதை நம்ம எழுத்துப்பூர்வமாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா சிலர்கிட்டலாம் நம்ம சில அதிகாரிகள்கிட்ட போய் பேசுங்க, அரசு அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஒரு மனுவாக அதை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, நாங்கள் என்னென்ன அதை பார்த்துட்டு உங்களுக்கு பதில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம படிச்சிருந்தா கூட எக்ஸாமில் நாம் எந்த அளவுக்கு அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாமில் அந்த விடைத்தாளில் விடைகளை நாம் எழுதுகிறோமோ அதை வச்சு தான் நம்முடைய அறிவு கூர்மை, புத்து கூர்மை மதிக்கப்படுகிறது. மதிப்பெண்களை வைத்து தான் நமக்கு மதிப்பு வருது. அப்போது ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை, புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை, கற்றுக்கிட்டதை, படித்ததை அழகாக வெளிப்படுத்தி நாம் அந்த எக்ஸாம் மாதிரி இருக்கிறதுல எழுதி அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் புதன். அந்த புதன் நம்முடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் சொந்த நடையில் நாம் பதில் தந்து மார்க் அப்படியே அள்ள முடியும். ஏன்னா நீங்கள் வினாத்தாளில் கூட கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய சொந்த நடையில் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறதே அப்படியே நாம் எழுதும் பொழுது மதிப்பெண் 1/2 மார்க் 1 மார்க் குறையும். ஆனால் வயப்படுத்தி நாம் சொந்தமாக எழுதும்போது நிறைய மதிப்பெண் வரும். அந்த சொந்தமாக எழுதுறதுக்கான கிரகம் தான் புதன். அதே போல் பட்டறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டறிவுன்னா நிறையா பட்டவருங்க, அவர் நிறைய கஷ்டங்களை பட்டிருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பட்டு தெரிஞ்சுக்கிற அறிவுக்கு பேர் பட்டறிவு. அதுக்கு காரணம் சந்திரன். சந்திரன் சிலருக்கெல்லாம் வலிமையாக உட்கார்ந்துருப்பார். அவங்க நிறைய பட்டறிவுகள் உடையவங்களாக இருப்பாங்க. சில விஷயங்களை அனுபவித்து பட்டறிவோடு இருந்து நமக்கும் சொல்லி தருவாங்க. அதே போல் அனுபவ அறிவு அப்படின்னு ஒரு அறிவு இருக்குது. அந்த அனுபவ அறிவுக்கும் பட்டறிவுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான். அனுபவ அறிவுங்கிறது அவங்களையே அனுபவித்து சொல்கிறது. அது காரணம் யாருன்னா சனி பகவான். சனி பகவான் சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சனி பகவானுடைய லக்னத்தில் இருந்தால், சனி பகவான் ஒரு ஜாதத்தில் வலித்திருந்தால் அனுபவபூர்வமாக எழுதுவாங்க, பேசுவாங்க. அது காரணம் அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை அடிபட்டு அனுபவப்பட்டு சில விஷயங்களை கற்றுருப்பாங்க. அப்போ அந்த அனுபவறிக்குரிய கிரகம் சனி பகவான் தாங்க.
பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் பகுத்து பார்க்கறது. யார் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிறதே கிடையாது. அது காரணம் யார்? சூரியன். சூரியன் ஒருத்தவங்க ஜாதத்தில் வலுவாக இருந்தால் பகுத்தறிவோடு இருப்பாங்க. சீக்கிரம் அவங்க எதுலேயுமே ஏமாற மாட்டாங்க. நுண்ணறிவு, ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுண்ணறிவு புதன் சுக்கிரன் அந்த கிரகங்கள் ரெண்டும் நல்லா இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நமக்கு வரும். அதே மாதிரி புதனும் சூரியனும் 2, 4, 5, 7, 9, 11 லக்னத்துக்கு இருந்தாலும் நமக்கு ஐக்யூ நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். இப்படி ஜோதிடத்தில் ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து நாம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, ஏட்டறிவு இருக்கா, எழுத்தறிவு இருக்கா, பகுத்தறிவு இருக்கா, நுண்ணறிவு இருக்கா, அனுபவ அறிவு இருக்கான்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அள்ளித்திட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.